ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வெளியே போகலாம். வீட்டுக்குள்ளே இருக்க போர் அடிக்குது. வாங்க போகலாம். ஏதாவது நான்வெஜ் எடுத்து வரலாமா? வாங்க மக்களே, பாருங்க, கடைக்கு போகிறோம். நடந்து போய் தான் வாங்கிட்டு வரோம். என்ன பண்ணுறது மக்களே, வெயில பார்த்தீங்களா? நான்வெஜ் அப்படி சாப்பிடணுமா? என்ன பண்ணுறது, வாரத்தில் ஒரு நாள் போய் தான் ஆகணும். அதான் போய்கிட்டு இருக்கோம். கடை இருக்கா என்னன்னு தெரியல மக்களே, பார்க்குறக்காக போயிட்டுருக்கேன். அக்கா வாங்க நீங்களே எங்கள் கூட. கொட்டக்கட்டத்தில் எங்கக்கா போகிறேன் கேட்குறீங்களா? கறிக்கடைக்கு போகிறோம். கறிக்கடைக்கு அப்படியே நல்லா நடந்து போவோம். ஊரை சுற்றி பார்த்தாச்சு. அப்படியே போய் நான்வெஜ் ஏதாவது எடுத்துட்டு வருவோம். வாங்க, ஞாயிற்றுக்கிழமை லைவில் எல்லா மக்களும் கேட்பீங்க, என்னக்கா பேசலை என்னக்கா பேசலைன்றீங்க. அதுக்கு பதில் சொல்லணும்ல. பாருங்க, பூவெல்லாம் அழகா இருக்கா? அப்படியே நடந்து போயிட்டோம் மக்களே. பார்த்தீங்கன்னா போகிற வழியில் விசேஷ வீடு போகலாம். தாய்மாமே பாட்டு போட்டாங்க. தாய்மாமே பாட்டு போட்டால் ஒன்று காது குத்தாக இருக்கும், இல்லைன்னா சடங்காக இருக்கும். என்ன விசேஷம்னு தெரியல மக்களே. ரேடியோ பாடிட்டு இருந்துச்சு, நான் அதை கட் பண்ணிட்டேன், மியூசிக் கேட்கக்கூடாதுன்ட்டு. சரின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த விசேஷ வீட்டையும் தாண்டி அப்படியே மெல்ல போனோம். ஓவர் டிராஃபிக் ஆகிடுச்சு. அங்கே ஒருத்தவங்க நின்று டிராஃபிக்கை சரி பண்ணாங்க. காரு வண்டி, ஏன்னா இது வந்து சின்ன ரோடு. சின்ன ரோடு. நாங்கள் வந்து இந்த மருதாணி செடி பக்கத்தில் ஓரமாக நின்றுக்கிட்டோம். நானும் எங்கள் அம்மாவும் மருதாணி நின்றுக்கிட்டோம். நாங்கள் 2 பேரும் ஓரமாக. அங்கிட்டு விசேஷ வீட்டுக்காரங்க வர்றாங்க, இங்கிட்டு கார் வண்டி பாதை இல்லாமல். இது ஏதோ புதுசாக இருந்துச்சு மக்களே. அதாவது பர்த்டேயில் வந்து நுர மாதிரி ஒன்று அடிப்பாங்க பார்த்தீங்களா? இப்போ இந்த விசேஷ வீட்டில் அந்த பேப்பர், மஞ்சள் கலர் பேப்பராக கிடக்கு பார்த்தீங்களா? அதை என்ன பண்ணுறாங்க, சீர் கொண்டு வர்றவங்கள பார்த்து அந்த கலர் பேப்பர் போல, அது என்ன கலர்னாலும் அடிக்கலாம் போல, அந்த நுரை அடிக்கிற மாதிரியே ஒரு தம்பி வண்டி மேலே நின்று அடிக்கிறாப்புல பார்த்துக்கோங்க. இது வந்து உண்மையிலே புதுசாக இருந்துச்சு இல்லையா? நான் வந்து புதுசாக தான் இது பார்த்தேன். நீங்களாம் பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியல, கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது வந்து புதுசாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே அதை தாண்டி அப்படியே நடந்து வந்தோம் பார்த்துக்கோங்க. வந்தால் கடை இங்கன வரும், அங்கன வரும், இங்கன வரும், அங்கன வரும்னா கடையவே காணோம். எங்கள் மம்மியை பார்த்தீங்களா? எனக்கு முன்னாடி போய்கிட்டு இருக்கு எங்கள் அம்மா. காலி வலிக்குதுடி, நடக்க முடியலடிக்குது. ஆனால் இங்கே பாருங்க, கடையை தேடுதான். ஐயோ கடவுளே, நானும் ஒரு 2 இடத்துல கேட்டேன் மக்களே, இங்கனக்குள்ளே ஏதாச்சும் மட்டன் கடை, சிக்கன் கடை ஏதாச்சும் இருக்காங்கன்னு கேட்டுக்கிட்டே தான் போகிறேன். பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டே போயிட்டோம். ஒரு கடை இல்லை மக்களே. ஒரு விசேஷ வீடை பார்த்தோம், ஒரு கல்யாண மண்டபத்தை தாண்டிட்டோம். தாண்டிட்டு பார்த்தீங்கன்னா அதையும் தாண்டி போய்கிட்டு இருக்கோம். கடையே ஒரு பக்கமும் இல்லை. நான் ஒரு 2 பேர்கிட்ட கேட்டேன், எனக்குள்ளே ஏதாச்சும் சிக்கன் கடை இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா எங்கள் அம்மா இன்னைக்கு கேட்க வேணாம் நட அப்படின்ட்டாங்க. ஒரு வழி அங்கே வாங்க சிக்கன் கடைக்கு வந்து சேர்ந்தேன். பார்த்தீங்கன்னா அந்த சிக்கன் கடைக்கு போகிறதுக்கு டேனிங்கில் விளையிற இடத்துல ஒரு கல்லில் 2 கிலோமீட்டரும் போட்டுருச்சுப்பா. ஐயோ, எனக்கு ஒன்றுமே புரியல. என்னடா அது, நம்ம இருக்கிற இடத்துல இருந்து இந்த கறிக்கடைக்கு வர 2 கிலோமீட்டர் நடந்தோமா? ஆமாம் மக்களை, உண்மையிலேயே அவ்வளோ இருக்கும் அது. பார்த்தீங்கன்னா 2 ஊரை தாண்டி வந்துருக்கோன்னா பார்த்துக்கோங்க. அப்படியே வந்துட்டோம். ஒரு வழியாக வந்து இந்த வரங்க சிக்கன் கடையில் வந்து லெக் பீஸ் கேட்டேன். சிக்கன் பிரியாணி போட்டுடலான்னு சொல்லிட்டு லெக் பீஸு முதல்ல எப்படி தெரியுமா, நம்ம வந்து 1 கிலோ கறியில் எத்தனை லெக் பீஸ் வருதோ அதை மட்டும்தான் நம்ம வாங்கிட்டு வருவோம். மிச்சம் கறி இருக்கும். இது கணக்கு மொத்தமாகவே 1 கிலோ அந்த கணக்கு தான். ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே எப்படின்னு பார்த்தீங்கன்னா பீஸ் கணக்கு தான். அந்த உங்களுக்கு எத்தனை பீஸ் வேணுமோ அந்த பீஸை வந்து அப்படியே எடை போடுறாங்கப்பா. எடையை போட்டு அது என்ன ரேட்டு வருதோ அதை தான் கொடுக்குறாங்க பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு அதையும் நாங்கள் வாங்கிட்டு அப்படியே வந்தோம் பார்த்துக்கோங்க. பார்த்தா ஒரு வழியாக வாங்கியாச்சு. எவ்வளோக்கு கறி எடுத்தோம்?
ரூபாப்பா. Let's go. 1.5 கிலோ கறி. I wake up to a little bit of drool on my pillow, feel like it's gonna be a bad day. Yeah, I'm tired of shit, and the coffee ain't hit yet, damn, ain't that great. I don't wanna go to work, cause my boss is a jerk, and I'm not even that paid. I need a change in my life, cause I don't feel alive, and there's nothing that makes me happy. Hold my beer for a minute, I'm about to quit my job, cash in for a ticket. I'm going on a trip, and I don't plan to visit. I'm gonna stay there till I feel like I'm winning, and this is just the beginning. I need a big change, help me feel like living. I need a big swing, home runs I'm hitting, and I'll never look back, moving on till I get it all. And we all got dreams, we all want things, but what you gonna do for it? How you gonna move for it? What you gonna be? And do you believe you can do anything? But what you gonna do for it? How you gonna move for it? What you gonna be? My strife, my right to fight, to die on. And this is my game to play, to claim a brand new name, And I ain't gonna lie to you, I'm a bit nervous that I might screw everything up that I've ever done. But what's the point of living if you ain't having fun? I guess I'll try this, try that, might miss, gotta find what I'm good at. I guess I look here, look there, over where am I scared, where am I at? I gotta make it in this life, whatever makes me happy, know I'm doing things right. Sipping in the summer on a goose and Sprite, or find a nightclub for the end of the night, And we all got dreams, we all want things, but what you gonna do for it? How you gonna move for it? What you gonna be? And do you believe you can do anything? But what you gonna do for it? How you gonna move for it? What you gonna be? ஓகேவா, இன்னொரு நல்ல ஒரு vlogல உங்களை சந்திக்கிறேன். பாய்.